ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜோம்பி மோடில் இருக்க சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஜோம்பி மோடு வந்து சும்மா ஒரு டைம் விளையாட்டு வந்தாலும் 2 டைம் போய் விளையாடிட்டு வந்தாலே ஸோ அந்த மிஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓவர் அச்சீவர் வந்து சீக்கிரமாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்தமாரி யாருனா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமாக மிஷனை முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படியும் முடிக்கலாம். இல்லை நார்மல் பிளேயர்ஸும் அதை வந்து முடிச்சு வச்சுக்கலாம் என்றைக்காக இருந்தாலும். ஏன்னா அது உங்களுக்கு வந்து முடிய போகுது. அண்ட் ஜோம்பி மோட்ஸில் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸ் மாதிரி என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 ஜோம்பி மோட் இருக்குது. அதில் வந்து நான் வந்து இது வரைக்கும் 1 தான் விளையாடிட்டு இருக்கேன். 1 விளையாடிட்டு இருக்கக்குள்ளே அதுக்கப்புறம் மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இன்னே தான் ஆர்பி வந்து சீசன் 5 வந்து விட்டாங்க. ஸோ அந்த சீசன் 5க்கான மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுல நான் 2 வந்து விளையாடவே இல்லை. பட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸ் வந்து இருக்குது. ஜோன் வந்தால் உங்களுக்கே தெரியும். ஜோன் வந்ததுக்கப்புறம் ஜோன் வந்தால் பார்த்தீங்கன்னா இப்பயே தெரியுது உங்களுக்கு 2 பிளேஸ் வந்து நான் காட்டுறேன். அந்த 2 பிளேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஜோனுக்குள்ளே மட்டும்தான் வருமே. ஸோ ஜோனுக்குள்ளே வரக்குள்ளே உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இல்லாமல் ஜோம்பி மோடில் நீங்கள் சோலோவாக இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சோலோவாக போனாலும் நான் வந்து எஸ்கேப் ஆகி ஈஸியாக அங்கே வந்து சர்வே பண்ண முடியும். இதுதான் அங்கே அந்த ட்ரிக். இப்போ வந்து நான் போகிறது வந்து சோலோவாக நான் மட்டும் தான் அங்கே போகிறேன். மீதி 2 பேரும் வேறு எங்கேயே போகிறாங்க. சோலோவாக போய்ட்டு நான் ஜோம்பி மோடில் எப்படி அங்கே சர்வே பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் இந்த பிளேஸுக்கு நீங்கள் போயிட்டாலே போதும். இந்த இடத்துல வந்து பில்டிங் மேலே ஒரு ட்ரிக் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன இது வந்து ரெசிடென்ட் ஈவில் 1ல் வந்து நான் வந்து ஸ்கூலில் ஒரு ட்ரக்கில் வந்து படுத்துட்டு இருந்தேன். அந்த வந்து எந்த ஜோம்பியாலுமே எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லாத இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து மொத்தமாக மூடி வச்சுருக்காங்க. அது எந்த ட்ரக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்கூலில் மேக்ஸிமம் அந்த இது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ட்ரிக் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து செவுத்துலேயே வந்து இரும்பு போர்டு மாதிரி வச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் ஏறி நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரிக். இந்த இடத்துல நம்ம வந்து டாப்பில் வந்து கன் எடுத்துகிட்டு இருந்தால் இங்கே வந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கே தெரியும், மேலே ஏற முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ஏற முடியாது, அப்படியே பிளாக் ஆகிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு லூட்டே பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு லூட். ஜோம்பி வந்து கில் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் கன் இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி கில் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாப் இந்தமாரி வீட்டுக்கு நான் சொன்ன அந்த மேப்பில் சொன்ன அந்த 2 இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா டாப்புக்கு வந்துடுங்க. டாப்புக்கு வந்தோடனே நான் சொல்கிற மாதிரி ஜம்ப் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து ஏற முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பி இருக்குது, அந்த கம்பியில் வந்து ஃபஸ்ட்டு ஏறுங்க. ஏன்னா அங்கே போய் ஜம்ப் பண்ணோன்னா நான் ஜம்ப் பண்ண முடியாது. கம்பியில் 8 டர்ன் பண்ணி அப்படியே ஜம்ப் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஏறி நின்றுப்போம். ஸோ அந்த இடத்துல ஏறி நின்றுக்கோங்க. இதோட வந்து உங்களுக்கு ஃபுல் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜோம்பிஸால் உங்களை டச் பண்ண கூட முடியாது. அந்த டாக்ஸிக் ஆசிட் துப்புற ஜோம்பி வேணால் உங்களை டச் பண்ணலாம். அதை நீங்கள் ஈஸியாக ஷூட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஜோம்பிக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்பில் இருப்பீங்க அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டு எவ்வளோ இருக்குது உங்களுக்கே தெரியுது. இதே தான் ஜோம்பியோட ஹைட்டும் இருக்கும். நான் எகிரி டச் பண்ணால் கூட உங்களை டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாம்பிஸ் தான் ஒன்றும் எகிற அளவுக்குலாம் ஒன்றும் அப்டேட் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஃப்ரேமில் நம்ம நிற்கக்குள்ளே ஜாம்பிகிட்ட வந்து ஈஸியாக தப்பிக்கலாம். இதே நீங்கள் மற்ற வீட்டில் போய் இந்தமாதிரி ஃப்ரேம் தேடினீங்கன்னா அந்த இடத்துல இரும்பு கலரில் பலவு மாரி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு இரும்பில் ஒரு டோர் மாரி வச்சுருப்பாங்க. இல்லைனா இந்த வீட்டு மேலே ரூஃப் மேலே கூட ஏறிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எப்படி நான் தப்பிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோம்பி மோடில் இந்த மாதிரி பக்காவாக லாக் பண்ணுற அளவுக்கு ஜோம்பிஸ் வந்து வருது. சோலோவாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சத்தியமாக தப்பிக்கவே முடியாது. ஒரு மோட் கூட நீங்கள் சோலோவாக போயிட்டு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 30-40 ஜோம்பிஸ் அதுவும் எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இது ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போட்டோன்னா வீடியோவே பெருசாக போய்டும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் சொல்லுவோன்றதுக்காக வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. நானும் வந்து அந்த லைஃப்பை போட்டுட்டு போய் அந்த இடத்துல நிற்போம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த இடத்துக்கும் விட மாட்டுது. எப்படி லைஃப் ஏகப்பட்ட லைஃப் இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் கேப் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்தேன். கண்டிப்பாக கேப் கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்குவாடாக போனால் 2 பேரே ஒருத்தர் செத்துட்டார், இன்னொருத்தர் தான் பேலன்ஸ் இருக்கார். இப்போ நான் போய் அந்த இடத்துல போய் சர்வே பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 55 செகண்ட்ஸ் இருக்குது. 55 செகண்ட்ஸுக்கு நான் ஜோம்பிகிட்ட வந்து தப்பிச்சா போதும். ஆஹா போச்சு, விழுந்துட்டேன். ஓகே, இன்னொரு டைம் கரெக்டாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 35 செகண்ட்ஸ் இருக்குது. நான் ரீலோட் பண்ணிவிட்டேன். 2 கண்ணையும் ரீலோட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஜோம்பி பார்த்தீங்கன்னா என்னை டச் சொன்னது கீழே கரெக்டாக ரெசிடென்ட் ஈவில் படத்தில் எப்படி சைலண்ட்டாக ஜோம்பி இருக்கும் நம்ம சத்தம் போட்டதுக்கப்புறம் வருமோ அதே மாதிரி கீழே அப்படியே கம்முன்னு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கோம். நீங்கள் கில் பண்ணணும்னு நினச்சா கில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே விடிஞ்சதுனாலே போதும், அதுவே வந்து செத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அடுத்ததாக இன்னொரு பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இந்த இடத்துல இல்லைனா இன்னொரு பிளேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேன்ஷனில் இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போய் நின்றுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் போய் சென்டரில் நின்றுக்கோங்க. இல்லை ஜன்னல் வழியாக ஜோம்பி அடிக்கும். சென்டரில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் லைஃப் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு ஆசிட் வந்து துப்புற ஜோம்பி வந்து கண்டிப்பாக ஆசிட் வந்து துப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆசிட் துப்புற ஜோம்பி வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்டாக கில் பண்ணிவிடுங்க. அதை விட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆசிட் வந்து உங்களுக்கு துப்பிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதை விட சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோ வரப்போது. அது யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க, மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். நிறையா வந்து யூசி வச்சு பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பாய்.